இந்த வீடியோவில் நாம மாங்குளத்தை தான் பார்க்க போகிறோம். மாங்குளத்தில் நாங்கள் ட்ரை பண்ண ஆஃப் ரோட் சஃபாரி அண்ட் நாங்கள் பார்த்த வாட்டர் ஃபால் சீனிக்கியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோட பட்ஜெட் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மணிரத்னம் ஃபேனாவோ இல்லை கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தோட ஃபேனாவோ இருந்தீங்கன்னா மாங்குளன்ற பேரை கேட்டதுமே உங்கள் மைண்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். ஆனால் அது இந்த இடம் கிடையாது. இந்த மாங்குளம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மூணார்லேருந்து 32 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மாங்குளம் லொக்கேட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மூணாருக்கு வந்து தான் மாங்குளத்தை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மூணாருக்கு வரதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, மறையூர் வழியாக வந்து மூணாரை ரீச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேப் ரோடு வழியாக மூணாருக்கு வரலாம். நாங்கள் வந்தது மறையூர் வழியாக தான். மூணாரில் நாங்கள் இந்த பயங்கரமான வியூவோட தங்கியிருந்த ஹோட்டல் பேர் மிஸ்டி மவுண்டன் ரெசார்ட். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் தங்கி இருந்ததுனால அந்த இடத்த பற்றி சொல்கிறோம். இங்கே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் வருதுனால நீங்கள் தாராளமாக இங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அங்கே இருந்து செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததான் நம்ம போன இடம் தான் மாங்குளம். இந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கிற அற்புதமான ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாம முதல்ல பார்க்க போற இடம் பேரு விரிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். கூகுள் மேப்ல இந்த இடத்த விரிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்தாலும் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்ட்ஸ்ல இது கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபால்ஸை நிறைய பேர் அண்டர் ரேட்டட் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. பட் இது அண்டர் ரேட்டட்லாம் கிடையாது. மாங்குளம் போற எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இடத்த பார்க்காம போகவே மாட்டாங்க. இது ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வாட்டர் ஃபால். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது. பட் நீங்க எல்லாருமே தாராளமா இந்த இடத்துல உங்க சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்ல இருந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. உங்க சேஃப்டிக்காக ஃபாரஸ்ட் கார்ட்ஸுமே அங்க இருப்பாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு மாங்குளம் ரீச் பண்ணதும் நாங்கள் முதல்ல பண்ண வேலை, நாங்கள் கொண்டு வந்த வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிக்கிட்டோம். மாங்குளம்ல ஃபேமஸே இந்த ஆஃப் ரோட் சஃபாரி தான். உங்கள் காரை வச்சுனா இந்த ரூட்டில் போக முடியாது. அதுவும் பழக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த ரூட்லையுமே போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வண்டியில் போயிருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு சஃபாரி, அதாவது ஜீப் சஃபாரியை ரெடி பண்ணிக்கோங்க. மீசை வச்சிருக்க இந்த சேட்டா தான் நம்மளை இந்த ஆஃப் ரோடில் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துக்கு மேலே சுற்றி காட்ட போகிறாரு. என்னதான் ஒரு பார்க்க டெரராக இருந்தாலும் ரொம்பவே ஜாலியான மனுஷன். இந்த ஜீப் சஃபாரியில் நாம் முதல்ல பார்த்த இடத்தோட பேர் 33 வாட்டர் ஃபால்ஸ். எதுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு 32 வாட்டர் ஃபால்ஸ் பேர் சொன்ன சத்தியமாக எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம். இதுவுமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான வாட்டர் ஃபால் தான். அண்ட் மான்சூன் டைமில் செம்ம மழை பெஞ்சுதான் இந்த இடத்துல தண்ணி அவ்வளோ அற்புதமாக போகும்னு சொன்னாங்க. பட் மற்ற நாளில் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியான வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனாலுமே தாராளமாக இந்த இடத்துல குளிக்க முடியும். இதுல ரொம்ப ஆழலாம் கிடையாது. ஸோ அதனால யார் வேணாலும் இங்க ஃப்ரீயா குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 33 ஃபால்ஸ்ல இருந்து கிளம்பி அடுத்ததா நாம இந்த அற்புதமான காட்டுக்கு நடுவுல வளைஞ்சு நெளிஞ்சு போயிருந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அங்கே போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே தான் இந்த அழகான அயன் பிரிட்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அயன் பிரிட்ஜில் நீங்கள் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். பட் சேஃபாக எடுத்துக்கோங்க. அண்ட் நாங்கள் கொஞ்சம் கேங்காக போயிருந்ததுனால நாங்கள் வேற லெவலில் இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டை என்ஜாய் பண்ணோம். இந்த மாங்குளம் ட்ரிப்பை நாங்கள் ஓனாக தான் போயிருந்தோம். பட் நீங்கள் யாராவது பேக்கேஜாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜங்கிள் மீட் அட்வென்ச்சரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். ஸ்டே, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட்டோட சேர்த்து ஜஸ்ட் 2500 per person தான் சார்ஜ் பண்றாங்க. மினிமம் 6 பேர் வேணும். இங்கிருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்க போகும்போது தான் ஒரு உண்மை எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது இது வரைக்கும் நாங்க வந்தது ஆஃப் ரோடு கிடையாது, இதுக்கு அப்புறம் வரப்போறது தான் உண்மையான ஆஃப் ரோடு அப்படின்னு. கிட்டத்தட்ட காட்டுக்கு நடுவுல 5 கிலோமீட்டர் தூரம் இருந்த இந்த ஆஃப் ரோட எங்க லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்க பகல்ல தான் இங்க போயிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு நைட் என்னவோ 6 மணி ஆன மாதிரியும் ஃபுல்லா இருட்டின மாதிரியும் அந்த காட்டுக்குள்ள போகும்போது மரங்கள்லாம் அவ்வளோ அடர்த்தியா சூழ்ந்து இருந்ததுனால வெளிச்சம் உள்ள வரவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அது ஒரு நைட் இருந்த மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்தது. இந்த ஆஃப் ரோடில் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் எங்களால் ஒரு ஆறை பார்க்க முடிஞ்சது வழியில். அதாவது நாங்கள் ஆஃப் ரோடில் போயிட்டு இருக்கும்போதே வழியில் இந்த ஆறை பார்த்தோம். ஸோ இது எப்படி கிராஸ் பண்ணுறது, இறங்கி நடக்கணுமா இல்லை தனியாக போட்டில் தான் போகணுமா, அப்படி போனால் இந்த ஜீப் எப்படி, அந்த பக்கம் ஒரு சில டவுட்ஸ் இருந்தது. பட் எல்லா டவுட்ஸும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி யாரும் ஜீப்பை விட்டு இறங்காதீங்க. உங்களை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டி போய் விடுறதுக்கு இந்த சேட்டாவோட பொறுப்புன்னு சொல்லிட்டு விட்டாருவர் வண்டி நேரம் ஆற்றுக்கு நடுவில் சும்மா அப்படியே தெரிச்சு விட்டா மாதிரி ஆற்றுக்கு நடுவில் முன்னாடி 2 ஜீப்பு பின்னாடி 2
ஜீப்புன்னு சொல்லிட்டு மாசா இந்த ஆற்றை கடந்து நாங்கள் அந்த பக்கம் ரீச் ஆகிட்டோம். பட் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி சாத்தியம் இல்லை. தண்ணி கம்மியாக போகும்போது உங்களால் இந்த மாதிரி கிராஸ் பண்ண முடியும். மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல, பட் தூரத்தில் ஒரு பேம்பு போட்ஸ் மாதிரி இந்த ஊர் மக்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஆற்றை அவங்க கடக்குறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆற்றை கடந்து கொஞ்சம் தூரம் போனதோ எங்களை ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணாங்க. என்னங்க இப்போ போய் டீ குடிக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, தம்பி இது டீ கடை இல்லைப்பா, இதுவும் ஒரு வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தா தான் தெரிஞ்சது இந்த பிரம்மாண்டமான அருவியை. இது ரொம்பவே பெரிய அருவி. இந்த அருவியில் உங்களால் குளிக்கலாம் முடியாது. பட் உங்களால் முடிஞ்சுதா, நாங்கள் போகல, பட் முடிஞ்சதுனா நீங்கள் கிட்ட போய் பார்க்க முடியும். பட் எங்ககிட்ட தான் ட்ரோன்றது. ஸோ ட்ரோன் மூலமாகவே இந்த மெஜஸ்டிக்னு சொன்னாவே சண்டைக்கு வராங்க, இந்த பெரிய அருவியை இந்த ட்ரோன் ஷாட் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அந்த கழுகு பார்வை உங்களுக்கு. இந்த அருவியில தான் உங்களால குளிக்க முடியாது, பட் இந்த அருவியில வர தண்ணியில உங்களால குளிக்கலாம். அதாவது இந்த அருவி வழிஞ்சு கீழே வர இடத்துல ஒரு செக் டேம் மாதிரி ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க தாராளமா குளிக்கலாம். இந்த மேகம் மறைச்சிருந்த அருவியை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததா நாம கிளம்பி போன இடத்தோட பேரு ஆனைக்குளம். ஆப்வியஸ்லி பேரிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட இது என்ன மாதிரி இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யானைகள் வந்து தண்ணி குடிக்கிற இடம் தான் இந்த ஆனைக்குளம். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த நேரத்தில் யானைகள் இங்க வராதுன்னு சொன்னதுனால நாங்க இந்த இடத்துல ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணல, அங்கிருந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ நீங்கள் வரும்போது மழை பெய்யாமல் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் டைமில் கட்டாயம் யானைகள் தனியாக இல்லைங்க, கூட்டம் கூட்டமாக வந்து இந்த இடத்துல தண்ணி குடிக்கும். அதை உங்களாலையும் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி இந்த யானைகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் தர ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அந்த யானைகளுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அது பரம்பரையாக இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட ஒன் டே என்ஜாய்மெண்ட்டுக்காக அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதை வேற ஒரு இடத்துக்கு போக வச்சிடாதீங்க. ஸோ இந்த ஆனைக்குளத்தை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நாம ரெசார்ட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதோட நம்ம மாங்குளம் ட்ரிப் ஓவர். இப்போ பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற குரூப்பை பொறுத்து இதோட பட்ஜெட் மாறும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபுட்டு, ஸ்டே, டிரான்ஸ்போர்ட்னு எல்லாமே சேர்த்து 4500 ரூபாயிலிருந்து 7000 ரூபா வரைக்கும் செலவாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.